வணக்கம். டெட் எக்ஸாம் 2023 கேட்ட கேள்வி. பூமியானது 24 மணி நேரத்தில் அதன் அச்சில் 360 டிகிரி சுழல்கிறது எனில் 4 மணி நேரத்தில் சுழலும் கோண அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு இரவு பகல்லாம் எப்படி வருதுன்னா, பூமி தன்னை தானே சுற்றுது. அப்படி சுத்தறதுக்கு அதுக்கு 24 மணி நேரம் ஆகும். அதான் நம்ம ஒரு நாள் சொல்லுவோம். அப்போ 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள்ல 360 டிகிரி சுழல்கிறது அப்படின்னா 4 மணி நேரத்துல அது எத்தனை டிகிரி சுழலும்னு கேட்டிருக்காங்க. 24 மணி நேரத்துல 360 டிகிரியா. இப்ப நம்ம இந்த ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. இப்ப நமக்கு இந்த ரெண்டுமே 12ஆம் வாய்ப்பாடுல வரும். 2 12 24, 3 12 36, அப்புறம் ஒரு 0 இருக்கு போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 2 மணி நேரத்துல 30 டிகிரி சுற்றுமா. நமக்கு கேட்டுக்கிறது 4 மணி நேரத்தை. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த 2 4ஆம் மாத்திரக்காக இதை நம்ம 2ஆல பெருக்கிடலாம். அப்ப நம்ம இதே என்ன பண்ணலாம், இதே நம்ம 2ஆல பெருக்கினா முடிஞ்சு போச்சு. அப்போ 30 × 2 அப்படின்னா நமக்கு 60 டிகிரி கிடைக்குமா. அப்ப நமக்கு 4 மணி நேரத்துல 60 டிகிரி சுற்றுதான். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இதே மாதிரி 15 மணி நேரத்துல அது சுழலும் கோண அளவு எவ்வளவுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூட்டுக 0.12 பிளஸ் 0.012 பிளஸ் 0.0012 பிளஸ் 0.00012. இதை நம்ம எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா புள்ளிகள் இருக்குதுல, அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா தசம எண்கள், டெசிமல் நம்பர் சொல்லுவாங்க. இப்ப நம்ம இதை கூட்டலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 0.12 இருக்கு, 0.12. அடுத்து பாத்தீங்கன்னா 0.012 இருக்கு, 0.012. பாத்தீங்கன்னா இந்த புள்ளிக்கு நேரா புள்ளி போடணும். அப்பதான் நமக்கு எல்லாமே டிஜிட்லாம் கரெக்டா இருக்கும். அடுத்து 0.0012, 0.0012. அடுத்தது 0.0012, 0.00012. நம்ம இதே மாதிரி இந்த நம்பர் எல்லாத்தையுமே கரெக்டா எழுதிக்கணும் லைன்ல. அப்பதான் நமக்கு ஆன்சர் கரெக்டா வரும். இப்ப நம்ம கூட்டலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க 2 இருக்கு, 2. நம்ம 2 கூட 1 கூட்டினா நமக்கு 3 வரும். அடுத்து 2 கூட 1 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 3 வரும். அதே மாதிரி 2 + 1 3 தான். அடுத்து 1 இருக்கு, 1 புள்ளி. இங்க எல்லாம் 0.00 என்னது 0 தான் வரப்போகுது. அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.13332 கிடைக்குது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. -7 பவர் x + 2 பெருக்கல் -7 பவர் 5 ஈக்குவல் டு -7 பவர் 10 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் மேல இருக்கு. நம்ம கீழே உள்ள நம்பரை பேஸ்ன்னு சொல்லுவோம், மேல உள்ள நம்பரை நம்ம பவர்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 2 பேஸும் சேமா இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. நமக்கு 2 பேஸுமே சேமா இருந்து பெருக்கல்ல இருந்துச்சுன்னா நம்ம மேல உள்ள 2 பவரையுமே கூட்டிக்கலாம். அப்ப நமக்கு பேஸ் பாத்தீங்கன்னா -7 -7 இருக்கு. அதை நம்ம காமன் எழுதிக்கலாம், -7. பவர்ல பாத்தீங்கன்னா x + 2 இருக்கு, x + 2. அதே மாதிரி நமக்கு பெருக்கலும் இருக்குது, பேஸும் சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், பவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூட்டலாமா, கூட்டல் 5 ஈக்குவல் என்ன இருக்கீங்க, -7 பவர் 10. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 2 பேஸும் சேமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்ப நமக்கு 2 பவருமே ஈக்குவலா இருக்கும், சேமா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். x + 2 + 5 ஈக்குவல் டு 10. இப்ப நம்ம இந்த 2 5 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 7 வரும். அப்ப நமக்கு x + 7 ஈக்குவல் டு 10 கிடைக்குது. நமக்கு தேவையானது x தான். என்ன பண்ணலாம், இந்த +7 நம்ம இங்கிட்டு கொண்டு வரலாம். அப்ப நமக்கு +7ங்கிறது நமக்கு இங்க வரும்போது -7 வந்துடும். நம்ம 10ல இருந்து 7 கழிக்கும் போது நமக்கு மிச்சம் 3 வரும். அப்ப நமக்கு x ஓட மதிப்பு பாத்தீங்கன்னா 3ன்னு கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கனசதுரத்தின் கன அளவு 125 cm3, மேலும் அதன் பக்கங்கள் x + 1 cm எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு கனசதுரம்னா கியூப்னு அர்த்தம், கன அளவுனா வால்யூம்னு அர்த்தம். நமக்கு கனசதுரத்தோட கன அளவு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a3. அப்ப நமக்கு இந்த a3 தான் இந்த 125. நம்ம இந்த 125 அப்படிங்கறத 5 கியூப்னு எழுதிக்கலாம். 5 கியூப்னா 5 × 5 × 5, 5 5 25, 25 × 5னா 125 வரும். அப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா 5 கியூப்னு போட்டுக்கலாம். இங்க நமக்கு a3 வரும். இப்ப நம்ம இந்த 2 கியூபையும் கட் பண்ணோம் அப்படின்னா a = 5ன்னு கிடைக்குது. அப்ப நமக்கு a அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சதுரத்தோட பக்கம் தான் a. அப்ப நமக்கு ஒரு பக்கத்தோட இது பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டரா. நம்ம இதோட பண்ணியாச்சு. நமக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதன் பக்கங்கள் x + 1 சென்டிமீட்டரா. இந்த x + 1 சென்டிமீட்டர் தான் நமக்கு இந்த 5. அப்ப நமக்கு x என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த +1 இங்கிட்டு கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு என்ன வரும்னா, இந்த +1 இங்க வரும்போது -1 வந்துட போகுது. அப்ப நம்ம இந்த 5ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 4 வரும். அப்ப நமக்கு x ஓட மதிப்பு 4ன்னு கிடைக்குது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. லூகாஸ் எண் தொடரின் 7வது மற்றும் 6வது உறுப்பிற்கும் இடையேயான வேறுபாடு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த லூகாஸ் சீரிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபிபனோச்சி சீரிஸும் ஒன்று உண்டு. அதே மாதிரிதான் நமக்கு லூகாஸ் சீரிஸும். லூகாஸ் சீரிஸோட நமக்கு முதல் நம்பர் பாத்தீங்கன்னா 1 இருக்கும்.
ரெண்டாவது நம்பர் 3. சரியா? இந்த ரெண்டு மட்டும் நமக்கு தெரியணும். நம்ம இந்த 2 நம்பர்ல இருந்தே அடுத்த நம்பர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும். 1ஐயும் 3ஐயும் கூட்டணும், நமக்கு 4 வருமா? 4. இதுக்கு அடுத்த நம்பர்னா இந்த ரெண்டையும் கூட்டணும். 3ஐயும் 4ஐயும் கூட நமக்கு 7 வரும். 7. அடுத்த நம்பருக்கு என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் கூட்டணும். 4ஐயும் 7ஐயும் கூட்டணும்னா நமக்கு 11 வரும். அடுத்த நம்பருக்கு இந்த 7ஐயும் 11ஐயும் கூட்டணும். இந்த ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு 18 வரும். அடுத்த நம்பருக்கு இந்த ரெண்டையும் கூட்டணும். 29 வரும். 29. இந்த ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு 47 வருது. 47. நமக்கு இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும் நம்பர்ஸ்லாம். நமக்கு கேட்டுக்கிறது 7வது மற்றும் 6வது உறுப்பிற்கு இடையேயான வேறுபாடு கேட்டிருக்காங்க. வேறுபாடுனா கழித்தல், அதாவது மைனஸ் பண்ணணும். நமக்கு 7வது உறுப்பு என்னன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7. நமக்கு 7வது உறுப்பு தான் இந்த 29. 6வது உறுப்புனா நமக்கு 18. இந்த ரெண்டையும் கழிக்க வேண்டியதான். 29ல இருந்து 18 கழிக்கணும். கழிக்கலாமா? 9 8 போனா மிச்சம் 1 வரும். 2ல 1 போனா மிச்சம் 1 வரும். அப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா 11 கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பெண் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஏதேனும் 3 எண்களின் கூடுதல் 45 எனில் அதன் முதல் மற்றும் 3ஆம் எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு அடுத்தடுத்த 3 எண்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு அந்த எண்கள்லாம் தெரியாது. இப்ப என்ன பண்ண, நம்ம முதல் நம்பரை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். நமக்கு அடுத்த நம்பர்னா என்ன பண்ணணும்? நம்ம அந்த எக்ஸ் கூட 1 கூட்டணும். இப்ப நமக்கு 2 அப்படின்னா அடுத்த நம்பர் 3ஆ இருக்கும். எப்படி நம்ம அது கூட 1 கூட்டியிருப்போம். அப்ப நம்ம எக்ஸ்னா என்ன பண்ணணும்? அந்த எக்ஸ் கூட நம்ம 1 கூட்டிக்கணும். அதுக்கடுத்த நம்பர்னா நம்ம எக்ஸ் கூட என்ன பண்ணிக்கணும்? 2 கூட்டிக்கணும். இப்ப இதான் நமக்கு அடுத்தடுத்த 3 எண்கள். இதுல நம்ம எல்லாத்தையுமே கூட்டும் போது நமக்கு 45 வருமா? இப்படி கூட்டலாம் பாருங்க. இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ். அப்ப நமக்கு 3 எக்ஸ் இருக்கு. பிளஸ் இங்க 1, இங்க 2. ரெண்டையும் கூட்டும் நமக்கு 3 வருது. இந்த 3ஐயும் கூட்டும் போது நமக்கு 45 வருமா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிளஸ் 3 நம்ம இங்கிட்டு கொண்டு வரலாம். அப்ப நமக்கு இந்த பிளஸ் 3 இங்க வரும்போது நமக்கு -3 வந்துருமா? இப்ப நம்ம 45ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 42 வரும். இங்க நமக்கு மிச்சம் 3 எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. ஒரு 3 3 42. இப்ப நம்ம 4ல பாத்தீங்கன்னா ஒரு முறை 3 இருக்கு. மிச்சம் 1 வருமா? 12. அப்ப நம்ம 12ல பாத்தீங்கன்னா 4 முறை இருக்கு. அப்ப நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 14ன்னு கிடைக்குது. இப்ப நமக்கு இந்த எக்ஸ் தான் என்னது? மொதல் நம்பரு. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 14ன்னு கிடைக்குது. அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? நம்ம 14 கூட 1 கூட்டணும். அப்ப என்ன நமக்கு 15 வருமா? அப்ப நமக்கு அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 15 வருது. அப்ப அடுத்த நம்பர்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் கூட 2 கூட்டணும். எக்ஸ்னா 14. என்ன பண்ணணும்? இது கூட நம்ம 2 கூட்டணும். 14 பிளஸ் 2னா நமக்கு 16 வரும். அப்ப நமக்கு 3ஆவது நம்பர் பாத்தீங்கன்னா 16ன்னு கிடைக்குது. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர். நமக்கு கேட்டிருக்கிறது முதல் மற்றும் 3ஆம் எண்களின் கூடுதல். இது முதல் நம்பரு, இது 3ஆம் நம்பர். ரெண்டையும் கூட்டலாமா? 14ஐயும் 16ஐயும். நம்ம இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 30 வரும். அப்ப நமக்கு 30 தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பெண்ணை வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் 12 பகா எண்களின் வீச்சு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பகா எண்கள்னா பிரைம் நம்பர்னு அர்த்தம், வீச்சுனா ரேஞ்சுன்னு அர்த்தம். இப்போ பகா எண் அப்படின்னா என்னன்னா ஒரு நம்பர் வந்து 1ஆலையும் தன்னாலே வகுப்பற எண்கள் தான் பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம 8 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த 8ங்கிறது நமக்கு 2ஆம் வாய்ப்பாலையும் வரும், அப்புறம் 4ஆம் வாய்ப்பாலையும் வரும், அப்புறம் 8ஆம் வாய்ப்பாலையும் வரும், அப்புறம் 1ஆம் வாய்ப்பாலையும் வரும். இந்த மாதிரி 4 வாய்ப்பால வருது. இதே நம்ம 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5ங்கிறது 1ஆம் வாய்ப்பால வரும், அப்புறம் வந்து 5ஆம் வாய்ப்பால வரும். அதாவது ஒரு நம்பர் வந்து 1ஆலையும் அதே நம்பராலையும் வகுப்பற எண்கள் தான் பகா எண்கள். இதெல்லாமே பாத்தீங்கன்னா 1ல இருந்து 50 வரை உள்ள பகா எண்கள். நம்ம கேட்டுக்கிறது முதல் 12 பகா எண்களின். சரியா? முதல் 12 அப்படின்னா நமக்கு இங்க ஆரம்பிச்சு இங்க வர இந்த 12 பகா எண்களோட வீச்சு கேட்டிருக்காங்க. நமக்கு வீச்சோட ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல் மைனஸ் எஸ். எல்லுங்கிறது பெரிய நம்பரு, எஸ்ங்கிறது சிறிய நம்பரு. இப்ப நமக்கு பெரிய நம்பர் அப்படின்னா இந்த 37 தான் இந்த 12 நம்பரோட பெரிய எண்ணா இருக்கும். அதே மாதிரி சிறிய எண் அப்படின்னா இந்த 2 தான் சிறிய எண்ணா இருக்க முடியும். அப்ப அப்ளை பண்ணலாம் பாருங்க. எல்னா 37 மைனஸ் எஸ், எஸ்னா சிறிய நம்பர் தானே 2. இப்ப நம்ம 37ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 35 கிடைக்கும். அப்ப நமக்கு இந்த 35 தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி முதல் 10 பகா எண்களோட வீச்சு என்னது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் 4 எண்களின் இடைநிலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இடைநிலைனா மீடியன் அர்த்தம். இப்ப நமக்கு முதல் 4 எண்கள் கொடுத்திருக்காங்க. முதல் 4 எண்கள்னா 1 2 3 4. இந்த 4 தான் நமக்கு முதல் 4 எண்கள். இதோட இடைநிலை கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 4 நம்பர் இருக்கு. இந்த 4 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணா ஈவன் நம்பரு, அதாவது 2ஆம் வாய்ப்பால வர எல்லாமே பாத்தீங்கன்னா இரட்டைப்படை எண். எல்லாம் வரும் 2 4 6 8 இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா இரட்டைப்படை எண்கள் தான். நமக்கு இந்த மாதிரி 4 நம்பரு 6 நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நடுவுல உள்ள 2 நம்பரே பார்க்கணும். இங்க நமக்கு 2 3 இருக்கு நடுவுல. இப்ப நம்ம இந்த 2ஐயுமே வந்து கூட்டி இதை நம்ம 2ஆல வகுக்கணும். அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா 2ஐயும் கூட்டலாம். 2 + 3 இதை நம்ம 2ஆல வகுக்கணும். 2ஐயும் 3ஐயும் கூட்டும் போது நமக்கு 5 வரும். அப்ப நமக்கு 5/2 கிடைக்குது. இப்ப நம்ம இந்த 5 2ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 2.5 வரும். எப்படின்னு பாருங்க. இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. 2 2 4 4 போட மிச்சம் 1. இப்ப நமக்கு இந்த 2 பாத்தீங்கன்னா 1ல வகுப்படாது. அப்ப என்ன பண்ணணும்? மேல ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு இங்க 0 போட்டுக்கலாம். இப்ப 10 அப்புறம் என்ன வரும்? 5 முறை வருமா? 2 10.
இப்ப நமக்கு 2.5 வருது. கரெக்டா இருக்குதா? இதே நமக்கு இங்க 4 நம்பரா இல்லாம 5 நம்பரா கொடுத்திருந்தாங்க. அப்ப நமக்கு ரொம்ப ஈஸி. எப்படின்னா சென்டர்ல நம்பரை பார்க்கணும். நம்ம இங்க 2 நம்பரை விட்டுறலாம், அடுத்து இங்க 2 நம்பரை விட்டுறலாம். நமக்கு இங்க சென்டர்ல 3 மட்டும் வரும். நம்ம 3 தான் ஆன்சரா இருக்கும். நமக்கு ரெட்டைப்படை என்ன இருந்துச்சு, என்ன பண்ணும், நடுவில் உள்ள 2 நம்பரை எடுத்து அது 2ஆல வகுத்துறணும். அப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா 2.5 வந்திருக்கு. இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் 45 டிகிரி மற்றும் 35 டிகிரி எனில் மூன்றாவது கோணத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்னா அந்த முக்கோணத்துல மொத்தம் 3 கோணங்கள் இருக்கும். அந்த 3 கோணத்தை நம்ம கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி வரும். சரியா? ஒரு முக்கோணத்தோட கோணங்களா கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி வரும். நமக்கு அதுல 2 கோணம் கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த ரெண்டையுமே கூட்டி இதுல இருந்து கழிக்கலாம். 45 டிகிரி பிளஸ் 35 டிகிரி. மூன்றாவது கோணம் நமக்கு தெரியாது, என்ன பண்ணலாம், அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு என்னது, 180 டிகிரி வரும். 3ஐயும் கூட்டும் போது 180 டிகிரி வரும். இப்ப நம்ம இந்த ரெண்டையும் கூட்டலாம் பாருங்க. இப்ப நம்ம இந்த ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு 80 கிடைக்குது. அப்ப நமக்கு இங்க 80 வரும். பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180. இப்ப நம்ம இந்த 180 இங்கிட்டு கொண்டு வரலாம். அப்ப நமக்கு என்ன வரும், இங்க பிளஸ்ல வரும்போது மைனஸா வருமா, மைனஸ் 80 டிகிரி. நம்ம 180ல இருந்து 80 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் 100 வரும். அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 100 டிகிரின்னு கிடைக்குது. இதான் நமக்கு தேவையான 3வது கோணம். இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது கீழே கமெண்ட் பண்ணுங்க.